சென்னையில் கத்தோலிக்க திருச்சபை சார்பில் நடைபெற்ற கருக்கலைப்புக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் பேரணியும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டசபை சபாநாயகர் பிரபாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பேரணியில் கருக்கலைப்பு என்பது கொலை, கருவை கலைக்க உரிமை இல்லை போன்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகரும் கருக்கலைப்புக்கு எதிரான தனது கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் பிரபாகர், கரு உருவான கணத்திலிருந்தே உயிர் தொடங்குகிறது என்றும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கொடுத்த பரிசு என்றும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுதான் தற்போது சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் சபாநாயகர் என்பவர் சட்டசபை நடத்தும் மிக உயரிய அரசியலமைப்பு பதவியில் இருப்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மத அமைப்பு நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த அமைப்பின் மத நம்பிக்கையுடன் தொடர்புடைய கருத்துக்களை வெளிப்படையாக ஆதரித்து பேசுவது சரியா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்தியாவில் கருக்கலைப்பு தொடர்பாக சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. 1971ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மருத்துவ கருக்கலைப்பு சட்டத்தில் பின்னர் செய்யப்பட்ட திருத்தங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக கருக்கலைப்பு செய்யும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களின் தனி உரிமை மற்றும் உடல் தொடர்பான முடிவெடுக்கும் உரிமை குறித்தும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்துள்ளது. எனவே நாட்டின் சட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது மத நம்பிக்கையின் அடிப்படையில் கருக்கலைப்புக்கு எதிரான பிரச்சார நிகழ்ச்சியில் சபாநாயகர் பங்கேற்று பேசியது அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சரியானதா என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் சபாநாயகர் பிரபாகரை சுற்றி ஏற்கனவே சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. சட்டசபையில் பைபிள் வாசகங்களை மேற்கோள் காட்டி அவர் பேசியது அப்போது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அதேபோல தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழை தாழ்த்தி பேசியதாகவும் கிறிஸ்தவத்தை உயர்த்தி பேசியதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. அந்த சர்ச்சையின் தாக்கம் இன்னும் முழுமையாக ஓயாத நிலையில் தற்போது அதே கிறிஸ்தவ பின்னணியைச் சேர்ந்த சபாநாயகர் கத்தோலிக்க அமைப்புகள் நடத்திய கருக்கலைப்பு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருப்பது மீண்டும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதனால் தவேக கட்சிக்கும் இது அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக மாறியுள்ளதாக பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு பக்கம் மதச்சார்பின்மை, பெண்களின் சட்டப்பூர்வ உரிமை போன்ற கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் மற்றொரு பக்கம் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்ட மத நம்பிக்கைகளுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாக பங்கேற்பது கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக பார்க்கப்படும் என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனவே சபாநாயகர் பிரபாகர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து தவேக தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறது என்பதும் இந்த விவகாரம் தமிழக அரசியலில் இன்னும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதும் தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.